நான் பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பவள் என்று நான் சொன்னேன். இந்த ரொம்ப நான் தெளிச்சு வாசிச்ச ஒரு நூல் இருக்கு, இப்பவும் வாசிட்டு இருக்கிற ஒரு நூல் இருக்கு. முடிஞ்சா நீங்க சிலப்பதிகாரத்தை இங்க இருந்தா வாங்கிட்டு போங்க. இந்த உரையெல்லாம் வேணாங்க, மூல நூலை வாசிச்சு எடுத்துட்டு போங்க, முயற்சி பண்ணி படிங்க. துணைக்கு வேணா சில சொற்கள் பயன்படட்டும், ஆனால் மூல நூலாசிரியன் சொல்லுகின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த 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 வெற்றிடத்தினுடைய வெளி இருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கவிதைகளும் பாடல்களும் வெறும் கதைகள் அல்ல. உரையாசிரியர்களால் அதை நிரப்பிவிட முடியாது. கொற்றவை எழுதிய ஜெயமோகனுடைய அணிந்துரையை வாசித்து பாருங்கள். அவர் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கண்ணகியை எழுதினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பல இடங்களில் இளங்கோ அடிகள் மௌனம் சாதித்தார், அந்த மௌனத்திற்கான அந்த இடத்தை தான் கொற்றவையில் நான் நிரப்பி இருக்கிறேன் என்று பேசுகிறார். வாசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சிலாகிக்கிறேங்க கண்ணகிய. அவ புற வாழ்க்கையில ஜெயிச்சாங்கிறதுனால இல்ல, அக வாழ்க்கையில் அவள் செய்த விஷயங்கள் இருக்கல, அது ரொம்ப பெருசுங்க. கண்ணகி 12 வருஷம் இல்லைங்க அந்த ஆளு. திடீர்னு வர்றான் ஒரு நாள், வந்த உடனே இப்படி பாக்குறா. அந்த ஒன்னும் பெருசாலாம் எழுதியிருக்க மாட்டார் இளங்கோடிகள். நீங்க அவ்வளவு பேசுறோம்ல, வழக்குரை காதை 3 மணி நேரம் படம்லாம் எடுத்தாங்களே பூம்புகார்னு, 11 வரி தான். காட்சி ஆரம்பிச்சு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பம் முடிஞ்சு போச்சு. 11 வரி, 11 வரி தான். அவ்வளவு டென்சிட்டி, அடர்த்தி. அந்த அடர்த்தியை நாம் வாசித்து உணர்ந்து கொண்டால் நமக்கு எதுக்குங்க அறியாமை வந்து சேரப்போகிறது? நான் இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் நம்முடைய பழம் பெரும் தொன்மங்களுக்கு போங்க, விட்டுடாதீங்க அத. இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பின்னால் நாம் போகத்தான் வேண்டும். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தென்டிசிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சில தேடல்கள் இருக்க வேண்டும். அந்த தேடல்களோட தான் நாம அந்த வாசிப்பை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சொல் நமக்கு புரியும். அவ சொல்றா, உட்கார்ந்து இப்படி பாக்குறாங்க, வா போலாங்கிறான் அவன். அவ காசு பத்தி கேட்ட உடனே சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போங்கிறா. இல்ல இல்ல சிலம்புக்காக வரல, உனக்காக தான் வந்த, வா போலான்னு உடனே வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியங்க, எனக்கே ஆச்சரியம். இந்த மாதிரி 12 வருஷம் காணாம போயிட்டு திடீர்னு வந்து வா போலான்னு நம்மளை யாவனாவது கூப்பிட்டா நாம என்ன பண்ணிருப்போம்? நான் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். அந்த அம்மா உடனே வந்துச்சுங்க. நான் சொல்லட்டுமா, கோவலன் செத்த இடம் அதான். அந்த வினாடியில் தான் அவன் செத்தான். அவன் கொலகலப்பட்டெல்லாம் சாகல. அந்த அம்மா வர்றேன் உடனே ஒரு சண்டையும் போடலைங்க. அந்த அம்மா எவ்வளவு பெரிய சூட்சமம் தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு வர புருஷன் கிட்ட சண்டை போடாம அவன் என்ன சொல்றான்னு அது சரின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவன் சரின்ட்டாங்க. அவ வந்தா அதை பொறுக்க மாட்டாம சாவரத்துக்கு முன்னால கோவலன் பேசின கடைசி சொல்லிதான். அதுக்கு கண்ணகி தந்த பதில் தான் ஒரே சொல். கண்ணகி சொன்ன பதில், அவன் கேட்ட கேள்வி. கண்ணகி சாப்பிட்டு முடிச்சிட்டு வெத்தலை பாக்கலாம் போட்டு கிளம்ப போறான். அப்ப கேட்கிறான், மாதரி வீட்டுல கேட்கிறான், எழு என்றதும் எழுந்தனை, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. எழுந்த உடனே எழுந்துட்டியம்மா, இது என்னமா பண்ணன்னு கேட்டான் பாருங்க. அவ பதில் சொன்னாங்க. அதாங்க சொல். பெண்கள் நிறைய வந்திருக்க வேண்டும் இதை கேட்பதற்கு. இவர்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? பதில சொன்னா பாருங்க, மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். நீ அதுல எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு தெரியுமா? எதையும் மாத்திக்க முடியலையா? there is no choice and chance. அதனால வந்துட்டான். இதை விட கோவலனுக்கு செருப்படி வேணுமா? உனக்காகவே உட்காந்து நினைக்காத. என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கான சூழல் எனக்கு இல்லை, அதனால தாண்டா இருந்த, அதனால தாண்டா வந்தேன் நான், போடான். இதை விட மிகப்பெரிய ஒரு பெண்மொழி இருக்க முடியுமா? இதை விட ஆழமான ஒரு சொல் இருக்க முடியுமா? சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் வேறு வேறு விதமான மாற்றங்கள் வந்து சேர்கிறது. பல வார்த்தைகளை வாசியுங்கள், தேடி தேடி படியுங்கள்.
சொற்களுடைய சூட்சுமம் புரியவில்லை என்றாலும் நான் அன்றைக்கு வாசித்துக் கொண்டிருந்தேன் இளம்பிறையை. நீ பாட மறுக்கும் எனது அழகு. பிரமாதமான ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். அது அந்த அம்மா சொல்லுதுங்க ஒரு விஷயத்த. துடிச்சிட்டேன், நான் துடிச்சிட்டேன். அவங்க சொல்றாங்க, உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? ஒரு 4 வரிதான். உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா? நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கோப்பை தேநீர். இதை விட தனிமையின் வலியை வேறு எவராலும் சொல்லிவிட முடியாது. தனிமையினுடைய வலியை இதை விட சொல்லிவிட முடியுமா? எழுதுகிறார்கள், நிறைய பேர் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த சொல்லுக்குள் வலியையும் சொல்லுக்குள் பிரளயத்தையும் வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் இதோ வாய் மூடிக்கொண்டு புத்தகத்திற்குள் குமுறி கொண்டு கிடக்கின்றன. முடிந்தால் கையில் எடுத்துக்கொண்டு அழைத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும்.